الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا، وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني شيخا ومرشدا، وببيعتنا بيعة نعوذ بالله من غضب الله وغضب رسوله. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه بارك وسلم عليه. قد لاقت حيلتي أنت وسيلتي أدركني يا رسول الله. எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் பரிசுத்த அஹ்லுல் பைத்துகள், சத்திய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், இமாம்கள் அனைவர்கள் மீதிலும், மேனிலே கண்ட ஞானி ஹோசுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் பேரிலும், காரணக்கடல் குதுபுல் மஜீத் ஃபர்துல் வஹீத் சய்யிதுனா ஷாஹுல் ஹமீத் அப்துல் காதிர் நாகூரி மாணிக்கப்பூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் பேரிலும் உண்டாகட்டும் என வேண்டியவனாக புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக எவைகளை எடுத்து நடக்கும்படி எங்களுக்கு ஏவி இருக்கின்றானோ அவைகளை எடுத்தும், விலகி நடக்கும்படி தவிர்த்திருக்கின்றானோ அவைகளை தவிர்ந்தும் நடக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்கிறேன், நல்ல உபதேசம் பெறுகின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே தன்னுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்துவதற்காகவும் தன்னுடைய தன்மைகளை வெளிப்படுத்துவதற்காகவும் பலவிதமான படைப்புகளை படைத்தான். அரசு முதல் அதல பாதாளம் வரை இருக்கின்ற எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாகவே படைப்புகளை வெளியாக்கினான். எல்லா படைப்புகளிலும் அல்லாஹ்வுக்கு இல்லாத ஒரு திருப்தி மனிதனை அல்லாஹ் படைப்பதிலே அல்லாஹ்வுக்கு இருந்தது என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறான். வானங்களை படைத்தான், பூமிகளை படைத்தான், நட்சத்திரங்களை படைத்தான், சூரியனை சந்திரனை படைத்தான், ஏன் அரசு குருசு லௌஹு ஹலம் என்கின்ற எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் படைத்தான். மலக்குகளை படைத்தான், ஜின்களை படைத்தான். ஆனால் மனிதர்களில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய சம்பூர்ணத்தையும் வெளிப்படுத்தும் தளமாக ஆக்கினான். மனிதனைத்தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய சிறந்த படைப்பாக ஆக்கினான். சர்வ படைப்புகளிலும் சிறந்த படைப்பாக மனிதனையே அல்லாஹ் ஆக்கியிருக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுக்கான நல்ல குணங்களை எங்களுக்கு எத்தனையோ அம்சங்களில் வலியுறுத்தி இருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூட இன்னமா புஇஸ்து லியுதம்மிம மகாரிமல் அக்லாக், நற்குணங்களில் சங்கையானவைகள் எவையெல்லாம் இருக்கின்றனவோ அவைகளை உங்களுக்கு பூரணப்படுத்துகின்றவராகவே நான் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூட எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இது பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது வ இன்னக லஅலா குலுகின் அலீம், நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் அழகிய நற்குணங்கள் மகத்தான நற்குணங்களிலே இருக்கிறீர்கள் நாயகமே என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே மனிதனாக படைக்கப்பட்டிருக்கின்ற நாம் எம்முடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் நடவடிக்கைகளிலும் நாம் கட்டாயமாக அல்லாஹ்வினுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மனிதர்களாக வாழ வேண்டும். இயல்பாகவே மனிதனுக்குள் 1000 பிரச்சனைகள் ஏற்படும். ஏனென்றால் இந்த உலகத்திலே மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது படைத்த மனிதர் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்.
இந்த உலகத்திலே முதலாவது இடம்பெற்ற மரணத்தை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். முதலாவது இந்த உலகத்திலே ஏற்பட்ட மரணம் எது, எவ்வாறு இடம்பெற்றது? அல் குர்ஆனை பாருங்கள். ஒரு தகப்பனுடைய 2 பிள்ளைகளான நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 2 பிள்ளைகள், ஹாபீல் காபீல் என்கின்ற 2 பிள்ளைகள். அவர்களில் ஒருவர் மீது மற்றவருக்கு ஏற்பட்ட மன அழுத்தம் அல்லது ஒப்பாமை அவர்களுக்கு மத்தியிலே பிணக்கை ஏற்படுத்தியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 2 பேரில் நல்லவர்கள் யார் என்பதை ஒருவரை மற்றவர் அறிந்து கொள்ளும் அளவு அல்லாஹு தஆலா அந்த யதார்த்தத்தை அவர்களுக்கே உணர்த்தினான். அதனால் அந்த 2 பேரில் ஒருவர் நல்லவராக ஒருவர் எண்ணத்தில் பிழையானவராக இருந்து அங்கே முதல் மரணம் ஒரு படுகொலையில் முடிந்த வரலாற்றை அல் குர்ஆன் எங்களுக்கு தருகிறது. இந்த உலகத்திலே முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்று நாம் எவ்வாறு பெருமிதத்தோடு பேசுகிறோமோ அதே போல நாமெல்லாம் வெட்கப்பட வேண்டிய நிலையில் உலகத்தின் முதல் மரணம் இயற்கை மரணம் அல்ல, அது ஒரு படுகொலை. ஒருவர் மீது ஒருவர் கொண்ட கோபத்தினால் ஏற்பட்ட வேகத்திலே ஒருவரை மற்றொருவர் கொலை செய்துதான் இந்த உலகத்திலே முதல் மரணம் ஏற்பட்டது. அது வேறு யாரும் அல்ல, ஒரு நபியினுடைய 2 ஆண் மக்கள், ஒரு வாப்பாவினுடைய 2 பிள்ளைகள். அவர்களில் ஒருவரை மற்றொருவர் கொல்லும் அளவுக்கு அவர்களுடைய மனோநிலை அங்கே மாறியிருந்தது. இதை நாங்கள் குர்ஆனிலே பார்க்க முடியும். அப்படி என்றால் இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடியுமான விடயம், மனிதர்கள் ஒரு தாய் மக்களாக இருந்தாலும், ஒரு தந்தையின் மக்களாக இருந்தாலும், ஒரு பிராந்திய மக்களாக இருந்தாலும், ஒரு பிரதேச மக்களாக இருந்தாலும், ஒரு அமைப்பை சார்ந்த மக்களாக இருந்தாலும் அவர்களுக்குள் போட்டி பொறாமை அல்லது கோபதாபம் கொலை வரைக்கும் அவர்களை விட்டுச் செல்லும் என்பது இயற்கையாகவே இறைவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற விதி. ஆனாலும் இப்படியான மௌட்டிக சிந்தனைகளை விட்டு இந்த உலகத்தை மீட்க வேண்டும் என்பதற்காகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜாஹிலியா காலத்தினுடைய கொடூரமான ஒரு காலப்பகுதியிலே ரசூலாக நபியாக அனுப்பப்பட்டார்கள். அனுப்பப்பட்டு 40 ஆண்டுகள் தான் ஒரு நபி என்பதை மக்களுக்கு சொல்லுவதை தவிர்த்து அந்த மக்களுக்கு மத்தியில் இருந்த மௌட்டிக சிந்தனைகளை, அந்த மக்களுக்கு மத்தியில் இருந்த பிழையான குணங்களை அகற்றுவதற்காகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அக்லாக், நற்குணங்களை உங்களுக்கு பூரணப்படுத்துகின்ற ரசூலாகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு என்ன சொல்லுகின்றான் என்பதை பாருங்கள். மனிதனாக இருந்தால் இயல்பாக மனிதர்களுக்குள் பிணக்குகளும் சண்டை சச்சரவுகளும் ஏற்படுவது என்பது சகஜமான விஷயம்தான். அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக உங்களுக்கு ஈமான் இருக்கும் என்றிருந்தால் நீங்கள் அனைவரும் ஒரு அன்பு சகோதரர்களாக கட்டமைக்கப்பட்ட சமூகமாக வாழ கடமைப்பட்டவர்கள். இன்னமல் முஃமினூன இஹ்வா, உங்களுக்குள் ஈமான் இருக்கும் என்றிருந்தால், நீங்கள் முஃமின்களாக இருப்பீர்கள் என்றிருந்தால் நிச்சயமாக நீங்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் சகோதரர் என்கின்றதை உணர்ந்து வாழ வேண்டும். ஒருவேளை உங்களில் யாராவது சகோதரர்களுக்கு மத்தியில் பிணக்கு ஏற்பட்டு விட்டால் அந்த பிணக்கு ஏற்பட்ட சகோதரர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சமாதானத்தை, சுல்ஹை, நல்ல உடன்பாட்டை ஏற்படுத்தி விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பொய் சொல்லுவதை எங்களுக்கு தடுத்திருக்கிறார்கள். ஆனால் 3 கட்டங்களிலே தேவை ஏற்பட்டால் ஒரு மனிதன் நிர்பந்தத்திலே பொய் சொல்லுவானாக இருந்தால் அதை கொண்டு அவன் தண்டிக்கப்பட மாட்டான் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அந்த 3 கட்டங்கள் என்ன? ஒரு போர்க்களத்திலே நிர்பந்தமாக ஏற்பட்டால் அவனுக்கு பொய் சொல்லுவதற்கு அனுமதியை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது.
ஒரு மனைவியை சரிப்படுத்துவதற்காக பொய் சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் ஏற்படும் என்றால் மனைவிக்கு துரோகம் செய்வதற்கு அல்ல, மனைவியை சரிப்படுத்துவதற்காக பொய் சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் ஏற்பட்டால் அதை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அடுத்ததாக இஸ்லாம் அனுமதித்திருக்கின்ற விஷயம், உங்கள் சகோதரர்களுக்குள் பிணக்கு ஏற்பட்டு விட்டால் ஒருவேளை இரண்டு பேரையும் ஒரு சமரசப்படுத்துவதற்காக, ஒரு ஒற்றுமை பாதையிலே கொண்டு வருவதற்காக ஒரு பொய்யை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டாலும் அப்படியான நேரத்திலே அந்த ஒற்றுமையை ஏற்படுத்துகின்றவர் பொய் சொன்னவராக கருதப்பட மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, ஒற்றுமை என்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கடமை. இன்று அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி நாம் அடித்து பேசுகிறோம். தொழாவிட்டால் காபீர் என்கிறோம், நோன்பு பிடிக்காவிட்டால் காபீர் என்கிறோம், ஜக்காத் கொடுக்காவிட்டால் காபீர் என்கிறோம், ஹஜ் செய்யாவிட்டால் காபீர் என்கிறோம். ஆனால் மனித சமுதாயத்துக்கு மத்தியில் நிறைவேற்றப்பட வேண்டிய எத்தனையோ அம்சங்கள் இன்றி மனிதர்களால் நிறைவேற்றப்படாமல் விடுபட்டு செல்லுகின்றன. யாரும் அந்த விடயங்களிலே கவனம் எடுப்பதாக தெரியவில்லை. எனவே அன்பிற்குரியவர்களே, மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற பிளவுகளை ஒற்றுமைப்படுத்துவது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான அம்சமாக, கடமையாக கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், உங்களில் யாராவது இரண்டு கூட்டத்தார்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் இணக்கப்பாட்டை கொண்டு வர வேண்டும். இது உங்கள் கடமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். இல்லை என்றால் ஒரு சமுதாயம் ஒரு காலத்திலும் என்ன செய்ய முடியாது? முயற்சி பெற முடியாது. அல்லாஹ் தஆலா இதைத்தான் கடமையாக்கி இருக்கிறான். சஹாபாக்களுடைய வரலாறை பாருங்கள். சஹாபாக்களுடைய காலப்பகுதியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னர் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சிறிய பிளவுகள் ஏற்பட்ட பொழுது அதை சஹாபாக்களுக்குள் சரிபடுத்த வாய்ப்பு அற்றுப்போன பொழுது நயவஞ்சகர்கள் என்ன செய்தார்கள்? இரண்டு தரப்பையும் உசார்படுத்தினார்கள். நயவஞ்சகர்கள் இரண்டு தரப்பிலும் சேர்ந்து இந்த பக்கத்தில் நின்று இந்த பக்கத்து சஹாபிகளையும், மறுபக்கத்தில் நின்று மறுபக்கத்து சஹாபிகளையும் பைன் பண்ணி அந்த சஹாபாக்களை இரண்டு பெரும் பிளவுகளாக பிரித்து கடைசியாக ஆட்சி அதிகாரத்தில் மட்டுமல்ல, நட்பு, விசுவாசம், அன்பு, பரஸ்பரத்தில் கூட இரண்டு பெரும் பிளவுகளாக அங்கே பிளவுபடுகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தினார்கள். உங்களுக்கு தெரியும், சய்யிதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அதே போன்று அமீர் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இரண்டு பேருக்கு மத்தியிலே ஏற்பட்ட யுத்தங்கள், சண்டைகள், சச்சரவுகள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அங்கே என்ன நடந்தது? கடைசியாக நயவஞ்சகர்கள் இரண்டு தரப்பிலும் பிரிந்து நின்று இரண்டு பக்கத்திலும் இருந்த மூத்த சஹாபாக்களை பார்த்து வெட்டினார்கள். இரண்டு நல்லவர்களுக்குள் இரண்டு குழுவாகிவிட்டால் நயவஞ்சகர்கள் இந்த தரப்பிலும் சேர்வார்கள், அந்த தரப்பிலும் சேர்வார்கள். என்ன செய்வார்கள்? இந்த தரப்பில் இருக்கிற முனாஃபிக்குகள் அந்த தரப்பில் இருக்கின்ற சஹாபாக்களை வெட்டினார்கள், அந்த தரப்பில் இருக்கின்ற முனாஃபிக்குகள் இந்த தரப்பில் இந்த சஹாபாக்களை வெட்டினார்கள். இதனுடைய யுத்தத்தினுடைய சாராம்சம். அதனுடைய தொடராக இன்று பாருங்கள், உலகளாவிய ரீதியிலே இந்த பிரச்சனை தலை தூக்கி இருக்கிறது. பலஸ்தீனத்திலே நடக்கின்ற போரை பாருங்கள். அந்த போருடைய வெற்றி மிக இலகுவானது. ஆனால் அங்கே இருப்பது என்ன தெரியுமா? முஸ்லிம்களில் ஒரு சாரார் பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக, மற்றும் ஒரு சாரார் பலஸ்தீனத்துக்கு ஆதரவு அற்றவர்களாக நயவஞ்சகர்களால் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் ஒரு நாளைக்கு பல நூற்றுக்கணக்கான மக்கள் பலஸ்தீன மண்ணிலே மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்காக போராடுகின்ற மக்கள் ஒற்றுமை இழந்து அங்கே கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள்.
மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த பலஸ்தீன போராளிகளை மக்களை காட்டிக் கொடுக்கக்கூடியவர்களும் அங்கே இருக்கின்றார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, நமக்கு மத்தியிலே ஒரு பிளவு மனஸ்தாபம் ஏற்படுமாக இருந்தால் அதை நாம் சரிப்படுத்த வேண்டியது சக அனைத்து முஸ்லிம்களுடைய கட்டாய கடமை. அவ்வாறு இல்லை என்றால் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், சில ஊர்களிலே ஃபித்னாக்கள் குழப்பங்கள் ஏற்படுகிறது. அல்லாஹு தஆலா விரும்பினால் அந்த ஊர்களை அழித்துவிட முடியும். ஆனால் அல்லாஹ் அழிக்க மாட்டான். உங்களுக்கு தந்திருக்கின்ற ஒரு கடமையை நீங்கள் சரியாக செய்தால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நீங்கள் யாராவது இரண்டு தரப்புக்கு மத்தியிலே பிளவுகள் ஏற்பட்டால் மூன்றாவது ஒரு தரப்பு நாங்கள் தலையிட்டு அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை உருவாக்க வேண்டும். ஒரு தடவை குபாவாசிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்துக்கு கல்லெறிந்து ஒரு பெரிய சண்டை ஏற்பட்டது. கல்லால் எறிந்து சண்டை இடம்பெற்றது. பகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ரெண்டு கூட்டத்தையும் கூட்டிக்கிட்டு வாங்க என்று சொன்னார்கள். அழைத்து வரப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியிலே பேசி அவர்களை உடன்பாடு காண வைத்து ஒற்றுமையாக்கினார்கள். கஅபத்துல்லாஹ், அதிலே ஹஜருல் அஸ்வத் கல்லை தூக்கி வைத்து கட்ட வேண்டும். யார் கட்டுவது, யார் தூக்கி வைப்பது? சர்ச்சை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபராக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு போனார்கள். மக்களே, மக்காவாசிகளே, வாருங்கள், ஒற்றுமையை கடைபிடியுங்கள். ஒரு புடவையின் மீது இந்த கல்லை தூக்கி வைத்து, ஒரு புடவையின் மீது ஹஜருல் அஸ்வத் கல்லை வைத்து நான்கு மூலையை நான்கு கூட்டத்தார்களும் சேர்ந்து சண்டை பிடிக்காமல் ஒற்றுமையாக நீங்கள் தூக்கி வைத்து கட்டிவிடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அங்கே ஒற்றுமை நிலைநாட்டப்பட்டது. ஆனால் இன்று இலங்கை போன்ற நாடுகளை பாருங்கள், மக்களுக்கு மத்தியிலே சின்ன சின்ன விஷயங்கள், பாடசாலை மட்டங்கள் அல்லது அரசியல் அல்லது கல்வி நிறுவனங்கள் அல்லது வைத்திய சாலைகள் என்று பல விடயங்களில் மக்கள் கூறு போடப்பட்டு இரண்டாக அல்லது பலதாக மக்கள் பிரிக்கப்பட்டு இன்று சண்டையிடக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலையிலே நாம் இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஊர் மிகவும் விசாலமான ஊர். இந்த ஊரில் நிறைய பணிகள் இருக்கின்றன. அது உலமாக்களால் மட்டும் நிறைவேற்ற முடிந்த பணிகள் அல்ல. கல்வி இருக்கிறது, சுகாதாரம் இருக்கிறது, மார்க்கம் இருக்கிறது, ஊரினுடைய ஏனைய இதர பிரச்சனைகள் இருக்கின்றன. எல்லா பிரச்சனைகளையும் ஒரு தனிப்பட்ட சாராரால் ஒரு காலத்திலும் தீர்க்க முடியாது. படித்தவர்கள் கல்வி பிரச்சனையை தீர்க்க வேண்டும். மக்களுக்கு மத்தியில் இருக்கின்ற ஏழ்மை பொருளாதார பிரச்சனைகளை ஊரில் இருக்கின்ற தனவந்தர்கள் தீர்க்க வேண்டும். சமய விடயங்களை கௌரவமிக்க உலமாக்கள் அதிலே முன்னின்று செயல்பட வேண்டும். அவரவருடைய துறை சார்ந்த பணிகளில் எம்முடைய கடமைகளை நிறைவேற்ற நாம் அனைவரும் ஒரு கட்டாயத்திலே இருக்கின்ற இந்த வேளையிலே நம்முடைய ஊரிலே சில அசம்பாவிதங்கள் மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது பொதுமக்களாகிய அல்லது முஸ்லிம் சமூகமாகிய நம்முடைய கடமை என்ன தெரியுமா? நாம் யாரும் பக்கம் சார்ந்து நின்று பிரச்சனையை ஊதி பிறப்பிக்க வேண்டாம். என்ன செய்ய வேண்டும்? படித்தவர்கள், நற்குணமுடையவர்கள், சமூக தலைவர்கள், எதிர்கால தலைவர்களாய் இருக்க வேண்டிய இளைஞர்கள் இப்படியான பிளவுபட்ட சமூகங்களை ஒற்றுமையாக்குவதற்கான வழிமுறைகளைத்தான் நாங்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். இது மார்க்கத்தினுடைய ஒரு கடமை என்று மட்டுமல்ல. இந்த ஜும்ஆ பிரசங்கத்துக்கு பின்னர் ஏதாவது நம்முடைய ஊரில் நம்மால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்கவே கூடாது. அதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். எல்லோரையும் மதிக்க வேண்டும். ஒரு ஊரினுடைய நிர்வாகத்தில் கடந்த கால நிர்வாகத்தில் உள்ளவர்களை மதிக்க வேண்டும். அரசியல் தலைவர்களை மதிக்க வேண்டும். கடந்த காலத்திலே இந்த ஊருக்காக பாடுபட்ட தியாகம் செய்தவர்களை மதிக்க வேண்டும்.
யாருடைய மனங்களையும் யாரும் புண்படுத்தக்கூடாது. உலமாக்களை அகௌரவமாக யாரும் எண்ணவோ கற்பனை பண்ணவோ கூடாது. எல்லோரும் எல்லோரையும் மதிக்க வேண்டும். புதிதாக ஊரினுடைய கடமைகள் நிர்வாக அந்தஸ்துகளுக்கு வந்திருக்கின்றவர்களுக்கு ஒன்றை நான் சொல்கிறேன். பதவி வந்துவிட்டால், அதிகாரம் வந்துவிட்டால், அதற்கு பிறகுதான் நம்முடைய பேச்சிலும் செயலிலும் பணிவு, தன்னடக்கம், எல்லாம் நற்குணங்களும் கட்டாயமாக ஃபர்லாக பேணப்பட வேண்டும். இல்லாவிட்டால் ஆணவமாக, அதிகார துணியாக நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும் என்றிருந்தால் அது இஸ்லாமியர்களுடைய பண்பு அல்ல. அப்படியானவர்கள் இந்த ஊரினுடைய அல்லது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய தலைவர்களாக அல்லது அதிகாரிகளாக வருவதற்கு தகுதியற்றவர்களாக இஸ்லாம் அடையாளப்படுத்தி இருக்கின்றது. தலைமைத்துவம் அல்லது அதிகாரம் அல்லது நிர்வாக பொறுப்புடைமைகள் எம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்டால் பணிவும் அடக்கமும் தன்னடக்கமும் கட்டாயம் அவசியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பள்ளிவாசலை எங்களுக்கு தந்திருப்பது நாம் அனைவரும் அல்லாஹ்வுக்கானவர்களாக எம்மை ஆக்கிக் கொள்வதற்காக. வஅன்னல் மசாஜித லில்லாஹ், பள்ளிவாசல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. நாமும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பள்ளி வாயில்கள் உங்கள் இதயங்களை ஒற்றுமையாக வாழ வைக்க வேண்டும் என்று எனதும் உங்களதும் உயிருக்கு மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டார்களோ, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய எண்ணத்திலும் ஆசையிலும் மண்ணை அள்ளி போடுகின்றவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நாம் செய்கின்ற பிழைகள் யாருடைய மனங்களை புண்படுத்தும் என்பதை நாங்கள் தேட வேண்டும். நாம் ஒரு பிழையான முடிவை எடுத்து விட்டால் அந்த பிழையான முடிவு அல்லாஹ் ரசூலை முதன்மையாக நோவினைப்படுத்திவிடும். அதனால் கண்ணியத்துக்குரியவர்களே, நாமெல்லாம் எமது உயிருக்கு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளத்தில் சுமந்திருக்கிறோம் என்றால் அவர்களுக்காக. அவர்கள் பள்ளிவாசலை மஸ்ஜிது நபவியை உருவாக்கி தந்தது நாங்கள் பிளவுபடுவதற்காகவா? மஸ்ஜிதுல் ஹராமை தந்தது நாம் பிளவுபடுவதற்காகவா? எனவே இந்த இடத்திலே, அல்லாஹ்வின் மாளிகையிலே, அல்லாஹ்வுடைய சந்நிதியிலே எங்களால் ஒற்றுமைப்பட முடியவில்லை என்றால் வேறு எங்குதான் நாங்கள் ஒற்றுமைப்படுவது? எங்குதான் ஒற்றுமைப்படுவது? இங்கே இருக்கின்றது என்ன தெரியுமா? யாருக்கு யார் விட்டுக் கொடுப்பது என்கின்ற தன்மான பிரச்சனை மட்டும்தான். சந்தோஷமாக நீங்கள் உள்ளத்திலே திரகாத்திரமான நம்பிக்கை கொள்ளுங்கள். இறைவா, உனக்காக, உன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக, உன்னுடைய வேதத்துக்காக, இஸ்லாமிய உம்மத்தினுடைய ஒற்றுமைக்காக விட்டுக் கொடுப்பிலே முதன்மையானவனாக நான் என்னை ஆக்கிக் கொள்கிறேன் யா அல்லாஹ் என்று விட்டுக் கொடுப்புக்கு இறங்கி பாருங்கள். நம்முடைய நஃப்ஸோடு கூடவே நின்று நம்மை ஆட வைக்கின்ற ஷைத்தான் தன் தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கொண்டு ஓலமிட்டு ஓடிவிடுவான். அன்பு சகோதரர்களே, எனவே பள்ளிவாசல்கள் என்பது பிளவுபடுவதற்கான தளம் அல்ல. ஏற்றத்தாழ்வு இல்லாமல் கருப்பர் வெள்ளையர், கட்டையர் நெட்டையர், ஏழை தனவந்தர் என்கின்ற வேற்றுமை மறந்து நாம் அனைவரும் அல்லாஹ்வுக்கு ஒன்றாக சஜிதாவிலே விழுகின்ற ஒரு புனித பணிதான், இடம்தான், தளம்தான் பள்ளிவாசல். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அனைவரும் இந்த பள்ளிவாசலை ஒரு தலைமையகமாக கொண்டு நம்முடைய ஊரில் இருக்கின்ற மக்களுக்கு இருக்கின்ற கஷ்ட நஷ்டங்களை, குறைகளை நாம் தீர்க்கக்கூடியவர்களாக வர வேண்டும். வசதியற்ற ஏழைகளுக்கு உதவும் தளமாக,
கிட்டத்தட்ட ஒரு ஜனாதிபதி மாளிகையாக பள்ளிவாசல் இருக்க வேண்டும். மஸ்ஜிதுன் நபவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மஸ்ஜிதுன் நபவி மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கின்ற தளமாக பாவித்தார்கள். இன்று யாருடைய வீட்டில் உணவில்லையோ அவருக்கு மஸ்ஜிதுன் நபவியிலிருந்து உணவு செல்லக்கூடிய வழியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார்கள். தர்ம பொருட்கள் பள்ளிவாசலில் வந்து குவிந்தன. ஏழைகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்து கொடுத்தார். பள்ளிவாசலை பாவித்தார்கள். தூரத்திலிருந்து வருகின்ற மக்களுடைய பிரச்சனை, குடும்ப பிரச்சனை எல்லாவற்றிற்கும் தீர்வு சொல்லுகின்ற தளமாக பள்ளிவாசல் பாவிக்கப்பட்டது. ஆனால் இன்று பள்ளிவாசல் என்பது எவ்வாறு யோசிக்கப்படுகிறது தெரியுமா? பள்ளிவாசலில் கடமை செய்கின்ற மௌலவி முஅத்தின்மார்களுக்கு சம்பளம் கொடுக்கின்ற ஒரு நிறுவனமாக மாத்திரமே பள்ளிவாசல்கள் பார்க்கப்படுகின்றன. இந்த நிலை மாற வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அனைவரும் நமது ஊரினுடைய பள்ளிவாசல் மிகவும் அதிக மக்களை கொண்ட பள்ளிவாசல் என்ற மக்களுக்கு தீர்வுகளை கொடுக்கின்ற, சேவைகளை கொடுக்கின்ற தளமாக, ஒரு தலைமையகமாக நம்முடைய பள்ளிவாசலை நாம் அனைவரும் நடாத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த பள்ளிவாசலை மக்களுக்கு சேவை செய்கின்ற, ஒற்றுமையோடு வாழக்கூடிய சமுதாயத்தை உருவாக்குகின்ற தளமாக ஆக்கியருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய குற்றங்குறைகளை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஊர்களிலே பிளவுபட்டிருக்கின்ற மக்களை ஈமான், அன்பு என்கின்ற இணைப்பை கொண்டு இதயங்களால் ஒன்றுபடுத்தி விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உலமாக்களுடைய ஆயுளை நீளமாக்குவாயாக. எங்களுடைய உலமாக்களை மக்களுக்கு நற்சிந்தனைகளை போதிக்கின்ற உலமாக்களாக ஆக்கியருள் புரிவாயாக. உலமாக்களின் உபதேசங்களை கேட்டு நடக்கக்கூடிய மக்களாக எங்களுடைய மக்களை, இதயங்களை ஆக்கியருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, பலஸ்தீனத்திலே கஷ்டப்படுகின்ற அந்த மக்களுடைய உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு அளிப்பாயாக. ஷஹீதான மக்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. மீதம் இருக்கின்ற மக்களை உயிரோடு வாழ வைப்பாயாக. போர் நிறுத்தம் இடம்பெற்று அவர்களை நிம்மதியாய் வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் ஊரில் இருக்கின்ற எல்லா தகுதி பெற்றவர்களும் இந்த ஊரை நிர்வாகம் செய்து நல்ல நிலைக்கு கொண்டு வருகின்ற மனப்பக்குவத்தை தந்தொரு புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اما بعد، فيا عباد الله، اوصيكم واياي بنفسي اولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. حافظوا على الصلاه والزكاه والصوم والحج. عليكم بامتثال الفرائض والنوافل واجتناب المحارم والمكاره. قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما كان ربك ليهلك القرى بظلم الظليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن بارك الله لنا ولكم وغفرنا ورحمنا وإياكم
فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه بارك وسلم عليه. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي بنفسي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال الله تبارك وتعالى في محكم التنزيل إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فأجيبوا عباد الله إلى ما دعاكم وصلوا وسلموا على من به الله هداكم. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وصحابه سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ارض عن ساداتنا أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه وأمير المؤمنين سيدنا عمر الفاروق رضي الله تعالى عنه وأمير المؤمنين سيدنا عثمان الغني رضي الله تعالى عنه وأمير المؤمنين سيدنا علي الحيدر كرم الله وجهه والباقين من العشرة المبشرة ساداتنا سعد وسعيد وطلحة وزبير وعامر وعبد الرحمن رضي الله تعالى عنهم وعن ستنا بنت الرسول فاطمة الزهراء البتول رضي الله تعالى عنها وعن سيدنا حسن وسيدنا حسين سيد شباب أهل الجنة رضي الله تعالى عنهما وعن عم رسول سيدنا حمزة وسيدنا عباس رضي الله تعالى عنهما وعن سيدنا غوث محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز وارض عن سيدنا عبد القادر الناهوري المانكپوري قدس الله سره العزيز وارض عن ساداتنا ومشايخنا كلهم أجمعين وارض عنا وهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم ثبت أقدامنا وأقدام آبائنا وأمهاتنا وأقدام أهلنا وأولادنا وأزواجنا على طريقة أهل السنة والجماعة إلى يوم القيامة يا رب العالمين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أذل الشرك والكفرة واليهود والنصارى والمشركين. اللهم دمر أعداءنا وأعداء الدين. اللهم شدد شملهم. اللهم مزق جمعهم. اللهم قل عددهم. اللهم اجعل الدائرة عليهم. اللهم انصر المسلمين في فلسطين. اللهم احفظ المسلمين في فلسطين. اللهم احفظ المسلمين في فلسطين. اللهم احفظ المسلمين في فلسطين وانصرهم نصرا عزيزا يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار فاستغفروه إنه هو الغفور الرحيم.